ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாங்காய் வெள்ளை பச்சடி தான் பார்க்க போகிறோம். நீட்டு மாங்காய் 2 எடுத்திருக்கேன். பழமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. காயில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகம் 1/4 ஸ்பூன். கறிவேப்பிலை, வெங்காயம் 1 குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். கிளாஸ் அளவு வதங்கி வரட்டும். வெங்காயத்தை எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவு வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இந்தளவு வதங்கி விட்டாச்சு. மாங்காய் கொஞ்சம் செங்காயாக இல்லாமல் இந்த மாதிரி எனக்கு கிடச்சிது. இதை ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த வெங்காயத்தோடு இந்த மாங்காவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வெல்லம் ஆட் பண்ண சொல்ல டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். அடுத்து மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கி வரட்டும். காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் ஆட் பண்ணியாச்சு. 2 கப் வாட்டர் சேர்த்துட்றேன். இப்போ அதோடையே கலந்து விட்டுடலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் இது, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொதிச்சு வரட்டும். க்ளோஸ் பண்ணிடுறேன். கால் கிலோ வெல்லம் நல்லா தட்டி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், மாங்காய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தட்டி வச்சுருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். வெல்லத்தோடு இதை நல்லா கலந்து விட்டுடுறேன். அவ்வளோதாங்க, எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது மிக்ஸும் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். கொதிச்சு வந்துருச்சுன்னா நம்மளோட மாங்காய் வெள்ளை பச்சடி ரெடி ஆகிடும். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மாங்காய் வெள்ளை பச்சடி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.